வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக அதிகளவிலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை அருணாயகவில் அண்மையில் ஏற்பட்ட மண் சரிவில் காணாமல் போன 25 பேரின் சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. கடும் மழை காரணமாக கடந்த 17ஆம் திகதி அருணாயக சாமசர் கந்தவில் ஏற்பட்ட மண் சரிவில் சிரிப்புர இலக்கப்பட்டி உள்ளிட்ட 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாரிய அனர்த்தத்தை எதிர்நோக்கினர். அத்துடன் இதுவரை மீட்கப்பட்டுள்ள 25 சடலங்களுக்கு மேலதிகமாக 18 உடற்பாகங்கள் மீட்பு பணியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மற்றைய 135 பேர் தொடர்பில் எவ்வித தகவல்களும் இதுவரை இல்லை. மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் ராணுவத்தினர் தொடர்ந்தும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மண் சரிவு மற்றும் மண் சரிவு அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்ந்தும் பாடசாலைகளிலும் விகாரைகளிலும் தங்கியுள்ளனர். பெருந்தோட்ட கைத்தொழில் துறையில் தமது தொழிலை முன்னெடுத்த இவர்கள் இன்று நெருக்கதிக்குள்ளாகியுள்ளனர். மண் சரிவு அபாய எச்சரிக்கை காரணமாக கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு புலாத்கோபெட்டிய கழுப்பான தோட்டத்தில் இடம்பெற்ற மண் சரிவில் 16 பேர் உயிரிழந்ததுடன் பாதிக்கப்பட்ட 600 பேர் 4 தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளனர். மண் சரிவு அபாய எச்சரிக்கை காரணமாக தற்போது தற்காலிக தீர்வாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள இவர்களுக்கு நிரந்தர தீர்வு எப்போது வழங்கப்படும் என்பதே அனைவர் மத்தியிலும் உள்ள கேள்வியாகும். சிறு பிள்ளைகளுடன் பாடசாலைகளில் தங்கியுள்ள தமக்கு அரசாங்கம் நிரந்தர தீர்வு திட்டம் ஒன்றை வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாகும். ஆசையெல்லாம் கொல்லி வச்சா போச்சு, தூங்கிவிட்டால் ஓடிவிடும் வாங்கிவிட்ட மூச்சுங்கிறதே கேட்டு கேட்டு எங்களுக்கு ஆசையை காட்டி காட்டி வீடு தாரேன்னு எங்க தாத்தா பாட்டி எங்க அம்மா அப்பா எல்லாம் இறந்து போயிருக்காங்க. நாங்க இப்ப 150 வருஷமா இருந்த இடத்துல தான் இவ்வளவு காலமா வாழ்ந்தோம். இதுக்கு பிற்பாடு நல்லா தான் வாழ வேண்டிய வரும்னு எங்களுக்கு தெரியறனால அந்த 7 அடி எங்களுக்குன்னு சொந்தமா ஒரு 7 அடியாவது தந்தீங்கன்னு சொன்னா பெரிய உதவியா இருக்கும். கடந்த சனிக்கிழமை அம்பலக்கந்தவில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்தும் அம்பலக்கந்த மகாவித்தியாலயத்தில் தங்கியுள்ளனர். இதேபோல குறிப்பிட்ட எக்னாலிகூட வெண்வெல மூக்கலான கந்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் 60 குடும்பங்களைச் சேர்ந்த 150 பேர் இடம்பெயர்ந்து எக்னாலிகூட வித்தியாலயத்தில் தங்கியுள்ளனர். மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு காணிகளை வழங்குவதாக காணி ராஜாங்க அமைச்சர் நேற்று குறிப்பிட்டிருந்தார். எனினும் கடந்த காலங்களில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு இன்னும் நிரந்தர வாழ்விடங்கள் வழங்கப்படவில்லை. 3 வருடங்களுக்கு முன்னர் மாத்தளை ரத்தோட்ட பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளும் வார்த்தைகளுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அபாயம் இது பகுதிகளில் மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து வருகின்றனர். 2014 அக்டோபர் 29ஆம் தேதி மீரியபெத்தவில் இடம்பெற்ற மண் சரிவில் பாதிக்கப்பட்ட 75 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் பூனாக்களை மாக்கந்தை தேயிலை தொழிற்சாலையில் வாழ்ந்து வருகின்றனர். மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து 1 வருடத்திற்கும் அதிக காலம் தொழிற்சாலையில் வாழ்ந்து வருவதாக இவர்கள் கூறுகின்றனர். தமக்கான நிரந்தர தீர்வுகளை விரைவில் வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. மீரியபத்துல மண் சரிவு போனது, அதனால எங்களுக்கு இன்னும் 1 வருடமும் 9 மாதம் ஆக போகுது, 2 வருடம் கிட்டே ஆக போகுது. இன்னும் இந்த வீடு கட்டி கொடுக்கல. ஆனாலும் என்ன செய்வாங்களோ எது செய்வாங்களோ இந்த அருணாகியவங்களும் சிலிப்பி இருக்கு, அவங்களையும் கூடாரத்துல கொண்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் எங்க மாதிரி வச்சிருப்பாங்களோ தெரியாது. ஆனா எங்களுக்கே இன்னும் வீடு குட்டி கொடுக்காதனால அவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? எங்களுக்கு இன்னும் வீடு கொடுக்கல. இதுக்கு நாங்க 8-9 பேர் குடும்பமா இருக்கிறோம். எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. இங்க வந்தோன்னா எங்க அம்மாவுக்கும் கால் கை நடக்க முடியாம ரொம்ப வருத்தமா போயிட்டு இப்போ இதுக்கு வச்சிருக்கோம். இப்ப எங்களுக்கு வீடு இன்னும் எப்ப கொடுப்பாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. இதுல 8 அடி காம்புராக்குள்ள நாங்க இதுக்கு இருக்கோம். பிள்ளைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கு எதுவுமே செய்ய இயலாது.